26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஒளியும் நம்பிக்கையும் வேதாவுடன் தொடங்கட்டும். விவிடி வேதா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே ஃபேமிலி ஓரியன்ட். நீங்கள் அப்பா அம்மாவை உங்களவுக்கு காதலிக்கிறவங்க விரும்புகிறவங்க யாரும் கிடையாது. ரொம்ப மரியாதை வச்சுருப்பீங்க, உயிரே கொடுப்பீங்க. அந்த மாதிரி எப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு அண்ணா தம்பியா கொடுத்து வச்சுருக்கலாம் அந்த மாதிரிலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுவீங்க அவங்கள. ஆனால் பிரச்சனை என்னென்னா அப்பா இவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கூடியவர் அவர் தான். அதனால் நிறைய யோகங்களை தரக்கூடியவர் அவர் தான். அது என்ன அப்பா? உத்தரம் அப்பாவாக இருந்தால் ஓரளவுக்கு ஓகே, மற்றவர்களாக இருந்தால் கொஞ்சம் புஷ். அப்பாவால் சொத்து பிரச்சனை வரும், அப்பாவால் உடல்நிலை பிரச்சனை வரும். யாருக்கு? அவருக்கு. அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அப்பா அம்மா இருந்தாலும் இந்த உறவுகளால் அந்த புதன் கேட்டில் வரார். எதில்? உங்களுக்கு 8க்கு வரார். இவரால் உங்களுக்கு ஒரு வழக்கு, இவரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவரால் உங்களுக்கு ஒரு நன்றி மறந்த தன்மை. மேஷத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் பரணி நட்சத்திரக்காரர்கள். ஒருவேளை உங்கள் தாத்தா பரணியாக இருந்தா இந்த வீட்டை ஆளும் அரசி, இந்த சொல்லுவாங்கல்ல பாண்டிய நாட்டு, அந்த மாதிரி இந்த டான். உங்கள் ஒய்ஃபை சொல்கிறேன். ஏன் உங்கள் ஒய்ஃப் அப்படி சொல்கிறேன்னா, பெரும்பாலும் உங்கள் வீட்டில் மதுரை ராஜ்யம் தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் மனைவியை தவிர கொடுத்த காசை திருப்பி கேட்குறவங்க இந்த ஃபேமிலியில் யாரும் கிடையாது. மற்றபடி உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இவர்கள் உங்களுக்கு தர முயற்சி செய்வார்கள். ஆனால் பாவம் அவர்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சார், இப்போ நம்ம முக்கியமான டாபிக், ஒரு சென்சிட்டிவான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களுடைய குடும்ப உறவுகளால் என்னென்ன பிரச்சனை வரும். எடுத்தோடனே பிரச்சனை சார் போறீங்க, ஏற்கனவே அப்போது இந்த குடும்ப உறவுகள் எவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருப்பாங்க, எவ்வளோ பேர்னால நமக்கு நன்மை கிடைக்கும், நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கேட்ட நேரத்தில் கிடச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தான் பேச போகிறோம். குடும்ப உறவுன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா, ஒய்ஃபு, குழந்தை, அப்படி மாமனார் மாமியார், தாத்தா பாட்டி, இந்த மாதிரி பெருசாக வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் செக்குலர் ஃபேமிலியாக கொஞ்சம் சின்ன சின்ன ஃபேமிலி ஆகிட்டோம். எது எப்படியோ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. முதல்ல நம்ம வீட்டில் நமக்கு நல்லது செய்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் வெளியே நண்பர்கள் யாருங்கிறது தெரியும். நம்ம வீட்லேயே நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது இன்பில்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். உங்களுக்கு அம்மாவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அப்பா அப்படி அது மாதிரி ஒவ்வொரு உறவாக சொல்கிறேங்க. அதில் நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே ஃபேமிலி ஓரியன்ட். நீங்கள் அப்பா அம்மாவை உங்களவுக்கு காதலிக்கிறவங்க விரும்புகிறவங்க யாரும் கிடையாது. ரொம்ப மரியாதை வச்சுருப்பீங்க, உயிரே கொடுப்பீங்க. அது மாதிரி எப்படின்னா ரொம்ப பிரியமாக இருப்பீங்க, ரொம்ப பிரியமாக இருப்பீங்க இந்த அப்பா அம்மா மேலே. அது உங்களோட தனிப்பட்ட தனித்துவம். அதே மாதிரி கூட பிறந்தவங்க சும்மா விட்டு கொடுத்துட மாட்டீங்க, எனக்கு என் தம்பிடா அப்படிம்பீங்க. அந்த மாதிரி குணங்கள்லாம் உங்களுக்கு வரும். அதுக்காக ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்காக எவ்வளோ பெரிய எண்டுக்கு வேணால் சண்டை போடுவீங்க. உங்கள் தம்பி உங்கள் அண்ணானா கொடுத்து வச்சுருக்கணும். மேஷராசிக்காரங்களுக்கு அண்ணா தம்பியாக கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணுவீங்க அவங்கள. ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவங்கள்ட்டேருந்து வர்ற அவுட்கம் இருக்கு இல்லையா, இவ்வளோ தூரம் வருமானா அது கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படின்னா, அப்பா சூரியன் ராஜா மாதிரி யோசிப்பார். நீ மட்டும் பையன் கிடையாது, தம்பிக்கும் சேர்த்து வைக்கணும், இவ்வளோ போதும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை லிமிட் பண்ணுவார். இதெல்லாம் உங்களுக்கு. அம்மாவுமே சரி, சில கேரக்டராக இருக்கிறவங்க சில இடங்களில் போகும்போது நல்லது செய்வாங்க, சில இடங்களில் போகும்போது என் பையன் தானே எல்லாம் அவன் தனியாக பொழிச்சுப்பான். இப்படி பில்டப் பண்ணியே யாராவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, அதெல்லாம் நீ மேஷம், நீ தனியாகவே ஜெயிச்சு வருவ, இப்படி சொல்லியே வளர்த்திட்டாங்க சார். அப்போ அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கூடிய சந்திரன் தான் அம்மா. அந்த சந்திரன் போய் கன்னியில் ஹஸ்தத்துலேயும் இங்கே தனுசில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களோட அம்மாவாக இருந்துட்டாங்கன்னா, இங்கே இருந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை. மேஷராசிக்காரங்களோட அம்மா கன்னி ஹஸ்தமாவோ தனுசு உத்திராடமாவோ இருந்துட்டாங்கன்னா என்ன பிரச்சனை வருது? உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. இது இன்பில்டாகவே வருது. அதே மாதிரி இந்த பக்கம் என்னடானா, அப்பா இவர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கூடியவர் அவர் தான். அதனால் நிறைய யோகங்களை தரக்கூடியவர் அவர் தான். அது என்ன அப்பா? உத்தரம் அப்பாவாக இருந்தால் ஓரளவுக்கு ஓகே, மற்றவர்களாக இருந்தால் கொஞ்சம் புஷ் பண்ண வேண்டியிருக்கு அவங்கள்ட்ட இருந்து நன்மை கிடைக்க. ஆனால் பேசிக்காக நல்லா வருங்க. அதே மாதிரி இதே உத்தரம் வேற எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவனுடைய வீட்டில் வருது, ப்ளஸ் ராசிலே வருது கிருத்திகை. அதனால் அப்பாவோட புள்ள நீங்கள், அப்பா புள்ள நீங்கள், அப்பா என்ன சொன்னாலும் கேளுங்க, உங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. ஆனால் இந்த அப்பா ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு சொத்து மேட்டரில் பிஸியாகவே இருப்பார். நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன? அப்பாவுடைய 4 அப்படின்னு கணக்கு போடும்போது அதில் அனுஷம் வந்துடுது. அது உங்களுக்கு 8. இதை பற்றிலாம் பெருசாக பேசுவோம். முதல்ல இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்பாவால் சொத்து பிரச்சனை வரும், அப்பாவால் உடல்நிலை பிரச்சனை வரும். யாருக்கு? அவருக்கு. அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஸோ அப்பா அம்மா இருந்தாலும் இந்த உறவுகளால் பாச பிணைப்பு போராட்டம், அவ்வளோதான். பொருளாதாரத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க. அடுத்து நம்ம உடன் பிறந்தவர்கள போலாமா? கமான் உடன் பிறப்பே கமான், ஒன்றால் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்றால், உங்களை விட இவருக்கு நல்லது பண்ண ஒருத்தர் பிறந்து வரணும்.
காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதனே செவ்வா, அவர் உடன் பிறந்தவர்களுக்காகவே வாழ்றவர், அவர் அவ்வளோ நல்லவர். ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த செவ்வா புதனுக்கு எதிரி. இந்த புதன் தான் உடன் பிறந்தவர்ன்ற ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அந்த புதன் 3ஓட நின்னா பரவாயில்ல, அவனே 6 கூடியவனாகவும் இருக்கான். 6ல தான் சொல்ல போனால் உச்சம் அடைகிறான், 3ல் ஆட்சி அடைகிறான், 6ல் உச்சம் அடைகிறான். அப்போது உனக்கு நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு பற்றியா, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். காரணம் என்னன்னா அந்த புதன் கேட்டில் வரார், எதில் உங்களுக்கு 8க்கு வரார். இவரால் உங்களுக்கு ஒரு வழக்கு, இவரால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவரால் உங்களுக்கு ஒரு நன்றி மறந்த தன்மை ஏற்படும். இதை சொல்கிறதுல எனக்கு எந்த பயம். மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை, இது என்னோடய ஃபேவரட் டைலாக். எப்பயுமே சொல்வேன், உண்மையாக சொல்கிறது என் வேலை. இப்போது இவர்களுக்கு நீங்கள் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பண்ணுறது உங்களுக்கு நல்லது, விட்டுருங்க. அப்போ நான் ரொம்ப செய்யணும்னு நினைக்கிறேன்னா யாருக்கு செய்யலாம், அதை நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல செய்ய வேண்டாங்கிறத விட்டுறலாம், அப்புறம் எக்ஸம்ஷன்ஸ் பேசலாம். இப்போது உங்களுடைய அம்மாவோட அப்பா யார், உங்கள் தாத்தா அப்படின்னு போகும்போது ஜென்ரலாகவே அம்மாவை 4ன்னு வச்சுக்கிட்டா அங்கேருந்து எண்ணும்போது அவங்களோட 4 அம்மாவோட அம்மா அப்படின்னு பார்க்கும்போது துலாம் வந்துடுதுங்க. அது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான இடம், அது உங்கள் மனைவியினுடைய இடம், அதாவது உங்களுக்கு அனுகிரக மூர்த்தி. அதனால் அவங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்க. அந்த பாட்டி உங்களை அம்மாவோட அம்மா பாருங்க, அந்த அம்மாச்சிம்போம், அவங்க உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் சரியாகும். ஒரு வேளை விசாக நட்சத்திரக்கார அம்மாச்சியாக இருந்தாங்கன்னா, அம்மாவோட அம்மாவாக இருந்தாங்கன்னா காதில் போட்டுக்கெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க, வச்சுக்கிடா மகனே அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்பிங். பாட்டிக்கு சோர்ஸே இல்லை, மணியே இல்லை, ஆனால் லவ் நிறைய இருக்குது. பாட்டிக்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது, பரவாயில்லையா அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல பாட்டியாக இருப்பாங்க. மற்ற பாட்டி கொஞ்சம் டஃப் பாட்டி. ஏன் அப்படின்னா அது அப்புறம் பேப்போம், முதல்ல இது நல்லது மட்டும் பேசுவோம். ஸோ இவர்களை தவிர மற்றவர்கள் பெரிய பலன் தருவதில்லை. ஓகே, அம்மாவோட அப்பா பார்ப்போமா. அம்மாவோட அப்பானா 9 யார், உங்களுக்கு டிஃபால்ட்டாக மீனம் வந்துடுது. அவங்களால உங்களுக்கு சுப விரயம் ஏற்படும். அம்மாவோட அப்பா உங்களுக்கு பணம் தருவார், ஆனால் அதில் எதுவுமே சும்மா அனுபவிச்சுக்கலாம் அவ்வளோதானே தவிர அது பணமாக மாற்ற முடியாது. இந்த இடம் இருக்குடா, வச்சுக்கிடா, உழுதுக்கிடா, விவசாயம் பார்த்துக்கிடா, இப்படி தான் கொடுப்பார். அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லைஃப்பில் நான் ஒரு கார் வச்சுருந்தப்பா, நீ வச்சுக்கோ, உன் பேரில் வச்சுக்கோ, ஆனால் ரொம்ப பழைய கார், ஏதோ கொடுப்பார். சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க, எனக்கு யார் தான் ஹெல்ப்பு, வந்துட்டேன் 5 கூடிய அப்பாவுக்கு வந்துட்டேன். இந்தா நம்ம ஹீரோ வரார், அவர் தான் அவங்க அப்பாவோட அம்மா. அதை பற்றி பேச வேண்டாம், அது பெயின்ஃபுல் சாப்டர். அப்பாவோட அம்மானா உங்களுக்கு 8 கூடியவனாக போயிடுவாங்க. அதில் சனி வந்துடுவான், அதில் தேவையில்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் வராங்க. யார், புதன் வராரு. அதில் ஒரு எக்ஸம்ஷன் பாருங்கள். அப்பாவோட அம்மானு வரும்போது ஒரு விஷயம் புரிஞ்சோம், நல்ல வேலைக்கு அவங்க வெறும் விசாக நட்சத்திரக்காரங்களாக இருந்துட்டாங்கன்னா மேபி அவங்கள்ட்ட பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 2 பேரும் கொஞ்சம் கஷ்டம். அதனால் அம்மாவோட அப்பாவில் இந்த ஒரு கேரக்டர் இருந்தால் அவங்களுக்கு பணம் வரும். அப்பாவோட அப்பாவில் இந்த ஒரு கேரக்டர் இருந்தால் பணம் வரும். அப்பாவோட அப்பாவில் என்ன ஆகிடுதுன்னா மேஷம் வந்துடுது. மேஷத்தில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம்னு பார்த்தா ஒன்றே தான் பரணி நட்சத்திரக்காரர்கள். ஒருவேளை உங்கள் தாத்தா பரணியாக இருந்தால் கவலையே பட வேண்டாம், ராஜா மாதிரி பார்த்துப்பார் உங்களை. ரைட்டா? இப்போ அப்பாவோட டீட்டெயில் முடிச்சிட்டோம், அம்மாவோட டீட்டெயில் முடிச்சிட்டோம். அடுத்தாக நம்ம எங்கே போகிறோம், மாமாட்ட போகிறோம். மாமா வேணாம், நீங்கள் எத்தனை தடவை ஆமான்னு மாமாட்ட சொன்னாலும் மாமா அவங்கள்ட்ட உடன்பட போகிறதில்ல. அவர் 3, 6 கூடியவர் புதன், அதை பற்றி பேச்சே வேண்டாம். மாமாட்ட பேசுறது வேஸ்ட்டு. இதை சட்டப்பூர்வமாகவும் லாஜிக்கலாகவும் என்ன நிரூபிக்க முடியும். எப்படின்னா 4 அம்மாவோட தம்பின்னா 4க்கு 3, அம்மா உங்களோட 4க்கு 3, அது உங்களுக்கு கன்னியாச்சே, அதான் உங்களுக்கு ஆகாதே. கன்னி தான் உங்களுக்கு யார், புதன் உச்சம் பெற இடமாச்சே. அதில் ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. ஒருவேளை உங்கள் மாமா உத்தர நட்சத்திரக்கார மாமாவாக இருந்தாருனால், ரொம்ப ரேருங்க, இருந்தாருனால் பலன் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தா த டான், த குயின் மேடம். யார், இந்த வீட்டை ஆளும் அரசி, இந்த சொல்லுவாங்கள்ல பாண்டிய நாட்டு, அந்த மாதிரி இந்த டான். உங்கள் ஒய்ஃபை சொல்கிறேன். ஏன் உங்கள் ஒய்ஃப் அப்படி சொல்கிறேன்னா, பெரும்பாலும் உங்கள் வீட்டில் மதுரை ராஜ்யம்தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் 2, 7 கூட ஹைலி ரொமான்டிக் சார், ஆனால் ஹைலி டாமினேட்டிங்காக இருப்பாங்க சார். சார் கொடுத்த காசுனா காசு, பணம்னா பணம், கரெக்டாக இருப்பாங்க சார். யார், உங்கள் ஒய்ஃபு. இதில் சிலர் ரொம்ப ரேர் கேஸு, ஒய்ஃபு ரொம்ப லவ்வபுளாக மட்டும்தான் இருப்பாங்க, வேலைக்கு போகாமல். அவங்க யார் என்றால் சித்திரை நட்சத்திரக்கார ஒய்ஃப் மட்டும் கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஐ வில் ஸ்டே ஹியர், நீங்கள் வேலைக்கு போய்ட்டு வா, டோன்ட் வரி ஹனி, இன்றைக்கி சாயந்தரம் நம்ம மூவி போகலாம், வெயிட் பண்ணலாம், இப்படி இருப்பாங்க, ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க. அதே மட்டும் உங்களுக்கு விசாக நட்சத்திரக்கார ஒய்ஃபாக இருந்தால் உங்களோட அதிகம் சம்பாதிப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, பணம் சம்பாதிக்கிறது, லைஃப்பில் செட்டில் ஆகிறத பற்றி உங்களுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதே சுவாதி நட்சத்திரக்கார ஒய்ஃபாக இருந்தால் ஈடு கொடுக்க முடியாது உங்களால். காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஆசையே அரண்மனை கட்டுறது, இந்த மாதிரி பெரிய 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 டாஸ்கெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அதான் அது விஷயமே. அதனால் ஒய்ஃபில் நல்ல ஒய்ஃபும் உங்களுக்கு பணம் தருவாங்க. பட் ஆனால் இதில் பாருங்கள், ஒய்ஃபால் பணம் வருமானா, ஒய்ஃபுக்கு 2 விருச்சிகம், உங்களுக்கு 8. அப்போ என்ன ஆகிடும்னா, விருச்சிகம் வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா கெட்ட கிரகமும் வந்துடுது. கேது வந்துடுறான், உங்களுக்கு கேட்ட புதன் வந்துடுறான், அதே மாதிரி உங்களுக்கு சனி வந்துடுறான், எல்லாம் வந்துடுறான். ஒரு எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, இந்த குரு வரார் விசாக நட்சத்திரக்காரன். ஸோ அது வரும்போது உங்கள் ஒய்ஃப் கூட பிஸ்னஸில் இருக்கிறவங்க யாராவது விசாக நட்சத்திரக்காரங்களும் சேர்ந்து இருந்தாங்கன்னால்
உங்கள் ஒய்ஃப் ஃபேமிலியில் அவங்க பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டால் பணம் வர வாய்ப்பு இருக்குது, பணம் தர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உங்கள் ஒய்ஃப்ட்ட பணம் கேட்டால் எப்போ கேட்டாலும் தருவாங்க, எத்தனை லட்சம் கேட்டாலும் தருவாங்க. ஆனால் கடன் தான் நீங்கள் திருப்பி தரணும். ஒரு காலத்தில் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, தெரியுமா என் ஒய்ஃப்ட்ட 10,000 கடன் வாங்கினேன் சார், 10 தடவை கேட்டா சார், போடுங்க, கண்டிப்பாக தான் நடக்கும். உங்கள் ஒய்ஃப் மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் யாரும் கிடையாது. ரைட், இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் மாமனாருக்கு போகிறோம், மாமியாருக்கு போகிறோம். 2 டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு 11. ஏன்னா ஒய்ஃபோட அப்பா ஒய்ஃபோட அம்மாவுக்கு காமனாக ஒரு இடம் கொடுத்துட்டாங்க, அதுதான் 11. அதுக்கு இன்சார்ஜ் மிஸ்டர் சனி. இதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை, நமக்கு டைம் தான் வேஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா 11 கூடிய பாதகாதிபதி சனியுடைய வீடு அது. அங்கே நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஆக ஒய்ஃபோட அப்பா அம்மா பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு 199 பேருக்கு செட் ஆவது இல்லை. இல்லையே, என் மாமனார்லாம் ரொம்ப ஃப்ரெண்டாச்சே அப்படின்னா யார் அவர் யாராக இருப்பார் தெரியுமா? புரட்டாதி நட்சத்திரக்கார மாமனாராக இருப்பார். ஒன்று புரட்டாதிகாரராக இருப்பார், அல்லது அவிட்ட நட்சத்திரக்கார மாமனாராக இருப்பார். இவராக இருந்தால் ஓரளவுக்கு ஓகே, உங்களுக்கு செட் ஆகும். அல்லது கஷ்டம். பொதுவாகவே அவங்களால வரக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுவீங்க, அது அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓடும். அடுத்ததாக உங்களுக்கு பணத்தை மட்டும் பார்ப்பாரா? அந்த கேள்வியெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. ஒய்ஃப் எப்படி பணத்தை பார்ப்பாங்களா, பாசநேச உறவுகளை பார்ப்பாங்களா? உங்கள் உறவுகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் தம்பியை தவிர, இங்கே பணம் அண்ணனை தவிர பணம் காசு பேசுபவர்கள் யாரும் இல்லை. 2வது ஆப்ஷன் வர யார் வரா? உங்கள் மனைவியை தவிர. கொடுத்த காசு திருப்பி கேட்குறவங்க இந்த ஃபேமிலியில் யாரும் கிடையாது. மற்றபடி உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ இவர்கள் உங்களுக்கு தர முயற்சி செய்வார்கள், ஆனால் பாவம் அவர்களால் தர இயலாது. அதனால தான் மேஷம் நீ சொந்த காலிலே நில்லு, இந்த பாட்டு உங்களுக்காக தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் சொந்த காலில் நிற்கிறது மட்டும்தான் உங்களுக்கு உறவுகளால் கிடைக்கின்ற ஒரே அனுகிரகம். 11 மாமனார் மட்டும் கிடையாது. இப்போ அவுட் ஆஃப் தி சாப்டர் போலாமா? இப்போ அவுட் ஆஃப் தி சாப்டர் என்ன? ஃப்ரெண்ட்ஸு. 11 நாள் ஃப்ரெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு பலன் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஒரே ராசி நீங்கள் மட்டும்தான். மேசராசிக்காரர்கள் பலமே சொந்த காலில் நிற்கிறது தான். மேசராசிக்காரர்கள் பலமே அப்பா பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறது, அப்பாவை கையில் வச்சுக்கிறது, அப்பாவுடைய புகழ பெயரை அறிவை ஞானத்தை பயன்படுத்திக்கிறது, அம்மா கையால் சாப்பிட்றது, அம்மா கிட்ட சொல்லி எந்த விஷயத்தையும் குத்துவலைக்கேற்றி தொடங்கி வைக்கிறது, ஒய்ஃப் கையால் ஆரம்பிக்கிறது, ஒய்ஃப் பேரில் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்கிறது. இவங்க எதுக்கும் பொருளாதாரம் சம்மந்தம் கிடையாது. வேலை நீங்கள் தான் பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. இது நீங்கள் வாங்கிட்டு வந்தால் வரோம். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த குழந்தை பேரில் ஒரு பிஸ்னஸ் பண்ண சூப்பராக வருவீங்க. 5 கூடவன்கிற ஒரே பாயிண்ட் வச்சிருக்கிற சூரியனே உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாருன்னா ப்ராப்பர் 5 குழந்தை தான். அந்த குழந்தை பேரில் ஆரம்பிச்சு பாருங்கள், ஓஹோன்னு வருவீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம். மகம் கேது ஜென்ரலாகவே நல்லது பண்ணுவார், ரைட்டா? அது மகத்தில் தான் ஜெகத்தை ஆழ்வாரெலாம் பழமொழிலாம் வருது. அதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்கு இவர் வரார், யார்? சுக்கிரன் வரார், உங்களுக்கு ரொம்ப 2 கூடிய தனாதிபதி. அடுத்ததாக உங்களுக்கு சூரியன் வரார். இவங்க எல்லாருமே நல்லவங்க. அப்போ குழந்தை பேரில் ஆரம்பித்த மேசராசிக்காரங்க கெட்டு போனதே கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் உறவுகளின் ரகசியம், உறவுகளின் சாதபாதங்கள். இப்போது நான் என்ன குறிச்சி பண்ணுறது? இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லவங்க, எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் நல்லவங்கன்னு. உறவுகளை மாற்ற முயற்சிக்காதீர்கள், அது நடக்காது, நடக்கும் வீண் நடப்பது. அப்போ இந்த உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு. இந்த உறவுகளுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்றால் அனுசரித்து போவது நல்லது, அவ்வளவுதான். இதை தவிர வேறு வழி கிடையாது. இதை மாற்ற முடியாது. இப்போ ஜென்ரலாக உடம்பு பற்றி சொல்கிறாங்க, உங்களுக்கு ஹார்ட் சைஸே இவ்வளோதான் அப்படின்னா அது அவ்வளோதான், அதை போயெல்லாம் மாற்ற முடியாது. அந்த பம்பிங்கை வேணால் நீங்கள் சரி பண்ணிக்கலாம், வாட்டர் நடைய குறைங்க, தண்ணி குடிங்க, இந்த மாதிரி பார்த்துக்கலாமே தவிர உறுப்புகளுடைய அளவெல்லாம் உங்களால் மாற்ற முடியாது. அந்த மாதிரி குடும்பங்கள் சொந்தங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு படைக்கப்பட்டது. எதாக இருந்தாலும் ஒய்ஃபு குழந்தை அப்பா அம்மா இவ்வளோ தான் உங்கள் சர்க்கிள். அதை தாண்டி யோசிக்காதீங்க. முக்கியமாக குழந்தை, முக்கியமாக ஒய்ஃப், இதை மறந்துடாதீங்க. அப்பாவை என்னைக்கு வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ திட்ட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு கெட்ட நேரம் தொடங்குதுன்னு அர்த்தம். அப்பா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அப்பா தான் உங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி அம்மா தான் எல்லாம். இது மாதிரி வாழுங்க, ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. தம்பிக்கு மட்டும் லைட்டாக உதவி செய்யுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. என்ன பண்ணுங்கள், வழக்குகளில் பெரும்பாலும் ஈடுபடுவீங்க. இந்த ராசிநாதன் செவ்வாயை பல இடங்களில் மிங்கிலைட்டார். போலீஸு கேஸு இந்த கேஸ்க்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, போனீங்கன்னா லைஃப் கெட்டுவிடும். இதில் எதிரும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து எனக்கு எப்பொழுதும் சொல்ல காத்திருக்கிறேன். என்னை ஒரு ஆசிரியராக மதியுங்கள். கீழே போய்ட்டுருக்க கமெண்டில் என்னென்னு கேளுங்க, நான் விளக்கம் சொல்ல ஆசையாக காத்திருக்கேன். ஸோ அப்போது உங்களுடைய உறவுகளை பற்றி எப்படி மேம்படுத்திக்கலாம், எப்படி பழகலாங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள கீழே படிக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டெக்கல் முறையில் கூட என்னிடம் ஆலோசனை பெறலாம். பேசிகிட்டு இருக்கும்போதே மொபைல்லையோ அல்லது உங்கள் டிவிலையோ ஒரு QR கோடுன்னு போகும், அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா என் பதிவுகள், என் மூத்தோர் பதிவுகளை தினசரி பார்க்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சக்கமத்தாயே ஆத்தா காளித்தாயே, சக்கமத்தாயே ஆத்தா காளித்தாயே, சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், சத்குருநாதரே சாமி சரணம் சரணம், கணக்கம்பட்டி வாத்தியாரே நீங்க வரணும் வரணும், பாட்டெடுத்து பாடி வரேன் மாங்கு பாட்டு, கணக்கம்பட்டி வாசலில் நம்ம தமிழ் சத்தம் கேட்டு 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஒளியும் நம்பிக்கையும் வேதாவுடன் தொடங்கட்டும். VVD வேதா.
சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.